சிக்கன் வாங்கி ஒரு தடவை இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற வைரல் இஃபா சிக்கன் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நேற்று நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தோம். என் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இதோட டேஸ்ட் அப்படி ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது கூடவே இந்த மயோ ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், தயிர், தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமன் தான் நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மசாலா நீங்கள் காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல தளர்வாகவே பிசைஞ்சிக்கோங்க. நம்ம வீட்டில் சிக்கன் 65 செய்யறதுக்கு மசாலா செய்வோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இந்த மயோவும் வீட்டில் செஞ்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். துபாய் கத்தாரில் இந்த இஃபா சிக்கன் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 2 வாரமாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இந்த ரெசிபி தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என் பசங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே வாங்கிக்கோங்க. சிக்கன் பீஸ் வாங்கும் போதே இந்த மாதிரி பெரிய பீஸாக தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த சேர்க்குற மசாலா எல்லாம் உள்ளே போய் நல்ல ஜூஸியாக இந்த மசாலா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல மசாலாவில் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு குறைஞ்சது 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் 2 மணி நேரம் கூட நீங்கள் இதை ஊற வைக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த மசாலாவில் நல்லா ஊற சிக்கன் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மினிமம் 1 hour ஆகுது ஊற வச்சுருங்க. இப்போ நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்க போகிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பேனில் நான் பட்டர் சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பீஸில் நல்ல மசாலாவை பெரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால மேலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆயிலில் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரில் அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதே இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்லோவாக தான் நம்ம குக் பண்ண போகிறோம். மிதமான தீயிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக நல்லா திருப்பி விட்டு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். சைடில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால சிக்கன் குழம்பு, அது கூடவே தேங்காய் பால் சாதமும் செஞ்சுருந்தேன். இந்த தேங்காய் பால் சாதம், சிக்கன் குழம்பு இதோட ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு திருப்பி விட்டுருங்க. இது அப்பப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும், திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா அடிப்பிடிச்ச மாதிரி வேகும். அதே மாதிரி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் அப்படிங்கிறதுனால நம்ம சேர்த்த அந்த மசாலா பாதி அடியில் அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டு, இதே நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா ஒட்டாமல் நல்லா ஈஸியாக சூப்பராக பெரட்டுறதுக்கு வரும். இப்போது இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு இந்த மயோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அது கூடவே 10 பூண்டு பல், 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாசனை வரும். 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். பால் கூடவே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது அரைச்ச உடனே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல மயோ கன்சிஸ்டன்சிக்கு திக் ஆகிடும். அதே மாதிரி இந்த சிக்கன் பெரட்டி விட்டு வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா வெந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மயோ மேலே ஊற்றி 2-3 தடவை நல்லா அந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மயோ நல்ல சிக்கனில் ஊறி சாப்பிடவும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மயோ ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நமக்கு சாப்பிட நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் இந்த மயோ சிக்கனில் ஊற்றி நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இதுக்கு மேலே கடைசியாக வந்து நீங்கள் தேவைப்பட்ட சீஸ் சேர்த்துட்டு அந்த சீஸ் உருகிற வரைக்கும் மட்டும் வச்சு அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஈஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மேலே அந்த மயோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆச்சு. இது 2 பீஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ பெட்டர் ஆப்ஷன், ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும், அதே மாதிரி டைமும் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையர் அப்படி இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த மயோ கூட வச்சு சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.